Hello everyone. Today's video la நம்ம DPharm first year pharmaceutical chemistry la important structure and uses la part 3 பார்க்குறோம். Okay, so last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா acyclovir பார்த்தோம். So today's video la நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா alprazolam பார்க்குறோம். Okay, so இது hypnotic sedative drug. இது என்ன derivative அப்படின்னா benzodiazepine derivative. நம்ம classificationல பார்ப்பீங்க. So this is a benzodiazepine structure and இதுல another ஒரு heterocyclic ring present ஆயிருக்கு, that is triazole ring. Okay, so அப்போ ரெண்டு heterocyclic ring present ஆயிருக்கு. So இது வந்து நம்ம fused benzodiazepine structure னு சொல்றோம். Okay, so இந்த benzodiazepine structure நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, so இது வந்து எப்படி பார்க்குறோம்னா first benzene structure. Okay, this is a benzene structure. Then அடுத்து இதில் ஒரு 7-membered ring வந்து fused ஆகுது. Okay, so this is a 7-membered ring. Okay, so இதில் ரெண்டு nitrogen heteroatoms present ஆயிருக்கு. Okay, so this structure is known as benzodiazepine. So இதுக்கு நம்ம நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா 1 2 3 and இது வந்து 4. Okay, 4 5 6 7 8. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன நேம் கொடுக்குறோம் அப்படின்னா 1,1,4. ஓகே, 1,4 ஏன் அப்படின்னா 1லையும் 4லையும் நைட்ரஜன் ஹெட்ரோஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதனால 1,4. திஸ் ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னு சொல்றீங்க, பென்சீன் சொல்றோம். ஸோ அப்போ பென்சோ. ஓகே, ஸோ பென்சோ. தென் அடுத்து இதில் எத்தனை ஹெட்ரோஆட்டம்ஸ் இருக்கு, 1 and 2, ரெண்டு ஹெட்ரோஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ அதனால ரெண்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், டை. ஓகே, ஸோ தென் நைட்ரஜன் ஹெட்ரோஆட்டம்ஸ்க்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம், இந்த நைட்ரஜன் ஹெட்ரோஆட்டம்ஸ்க்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம் அப்படின்னா அஸ்ன்னு நம்ம பேர் கொடுப்போம். சரியா, ஆக்சிஜன்னா ஆக்ஸா அண்டு சல்ஃபர்னா தயோ சொல்லுவோம். அதே மாதிரி நைட்ரஜனுக்கு நம்ம அஸ்ங்கிற நேம் கொடுப்போம். ஸோ அதனால அஸ். சரியா, அதே மாதிரி இது 7-membered ring இருக்கு பாருங்க. இது வந்து நம்ம 1 2 3 4 5 6 7 7 மெம்பர்டு இருக்கிறனால இந்த ஸ்ட்ரக்சர் இது 7 மெம்பர்டு இருக்கிறனால நம்ம அதுக்கு என்ன பேர் கொடுப்போம்னா எப். ஓகே, தென் அடுத்து நமக்கு டபுள் பாண்ட் இருக்கிறனால இது நம்ம என்ன சஃபிக்ஸ் கொடுப்போம் அப்படின்னா இன். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா பென்சோடைஅசெபீன் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பென்சோடைஅசெபீன். ஸோ பென்சோடைஅசெபீன் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். ஓகே, தென் அதே மாதிரி இன்னொரு நம்ம ஃபியூஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் ஒன்று சொன்னோம். ஸோ அது என்ன அப்படின்னா ட்ரைஅசோல் ஸ்ட்ரக்சர். ஸோ அது எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ நைட்ரஜன் ஹெட்ரோ ரிங் போட்டு தென் அதில் நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்லாம் அட்டாச் ஆகுது அப்படின்னா, ஸோ நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம், தென் 5-membered ரிங்கில் 3 நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது 3 நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம். ஸோ இதுக்கு நம்பர் 1 கொடுத்தீங்கன்னா இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4. ஓகே, ஸோ அப்போ இதில் இந்த ஸ்ட்ரக்சருக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கீங்க அப்படின்னா, எதுலலாம் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருக்குது, நமக்கு 1ல் இருக்குது, 2ல் இருக்குது அண்ட் 4ல் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம இதை என்ன சொல்கிறோன்னா 1, 2, 4. 3க்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம், ட்ரை. ஓகே, 3க்கு என்ன பேர் கொடுப்போம், ட்ரை. அண்ட் நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம்ஸ்க்கு நம்ம என்ன பேர் சொன்னோம், அஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பேர் கொடுப்போம், அஸ். ஓகே, தென் அடுத்து இது 5-membered ring. இது 1 2 3 4 5 5 ரிங் இருக்கிறனால 5 ரிங்கு ப்ளஸ் அன்சாச்சுரேட்டடாக இருக்கிறனால இதுக்கு நம்ம சஃபிக்ஸ் OLE முடிக்கிறோம். ஓகே, அப்போ திஸ் ஸ்ட்ரக்சர் நமக்கு என்ன பேர் 1, 2, 4 ட்ரைஅசோல். ஓகே, அப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ரெண்டு பேர் ஃபியூஸ்ட் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஃபஸ்ட்டு யார் பார்த்தோம், நம்ம 1, 4 பென்சோடைஅசெபீன். திஸ் இஸ் எ 1, 4 பென்சோடைஅசெபீன். ஓகே, ஸோ 1, 4 பென்சோடைஅசெபீன். இங்கே ஒரு நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம், இங்கே ஒரு நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ இது வந்து 1, 4 பென்சோடைஅசெபீன். அதே மாதிரி இன்னொரு ஃபியூஸ்டு ஸ்ட்ரக்சர் சொன்னோம், அது யார் அப்படின்னா ட்ரைஅசோல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த ட்ரைஅசோல் ஸ்ட்ரக்சர் எப்படி போடுறோம், 5-membered ring. ஓகே, ஸோ 5-membered ring அண்ட் அதில் 1லையும் 2லையும் நைட்ரஜன் ஹெட்ரோ ஆட்டம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே நீங்கள் நம்பர் எப்படி கொடுக்கீங்க, 1, இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9. அதே மாதிரி இங்கே எப்படி நம்பர் கொடுக்கீங்க, 1 2 3 4.
ஓகே. ஸோ அப்போ இப்படி நம்பர் கொடுக்குறோம். ஓகே. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே நமக்கு ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ எந்த இடம் நமக்கு ஃபியூஸ் ஆகுது, இதை நம்ம சின்ன ரிங்காக இருக்கிறனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மைனர் ரிங்குன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து நமக்கு மைனர் ரிங். இது நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பெரிய ரிங்கை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு மேஜர் ரிங். ஓகே. ஸோ இது வந்து மேஜர் ரிங். அப்படி ரெண்டாக வச்சுருக்கோம். இந்த ரெண்டு ரிங்கும் நமக்கு என்ன ஆகுது, ஃபியூஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த ரெண்டு ரிங்கும் நமக்கு வந்து என்ன செய்யுது, ஃபியூஸ் ஆகுது. ஸோ அது வந்து எப்படி ஃபியூஸ் ஆகுது, எந்த இடத்துல நமக்கு ஃபியூஸ் ஆகுதோ அதை நம்ம வந்து எழுதுகிறோம். ஓகே. ஸோ எப்படி ஃபியூஸ் ஆகுது, இந்த மேஜர் ரிங்கு நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, திஸ் இஸ் மேஜர் ரிங். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து அல்ஃபபெட் கொடுக்குறோம், லெட்டர்ஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து 1க்கு 2க்கு இடையில உள்ளது ஏ, 2க்கு 3க்கு இடையில உள்ளது பி, அடுத்து 3க்கு 4க்கு இடையில உள்ளது சி. ஓகே. இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் கொடுக்குறோம். ஓகே. ஏபிசி. இங்கே நீங்கள் என்ன கொடுக்கீங்க, 1 2 3 4. நமக்கு ஃபியூஷன் ஆகக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த 4ம் 3யும் இது வந்து மைனரில். மேஜரில் எந்த லெட்டர்ஸை நீங்கள் மார்க் பண்ணுறீங்க, என்ன லெட்டர்ஸ் மார்க் பண்ணுறோம், ஏ. அப்போ 4,3A அதுதான் இதோட ஃபியூஷன் பாயிண்ட். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ரக்சரில் வருது. என்னன்னு வருது பாருங்கள், 1,4 பென்சோடையசெபீன். ஓகே. ஸோ 1,4 பென்சோடையசெபீன். அது ஸ்ட்ரக்சர் எது, இதுதான் 1,4 பென்சோடையசெபீன். அடுத்து என்ன பார்த்தோம், 1,24 ட்ரைஅசோல். அதுதான் யாரு, இதுதான் 1,24 ட்ரைஅசோல். இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஷன் ஆன பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா 4,3A. இந்த 4,3 எப்படி வந்துச்சு, மைனர் ரிங்குக்கு நம்பரும் நம்ம மேஜர் ரிங்கான பென்சோடையசெபீனுக்கு லெட்டர்ஸ் போட்டோம். அதில் இருக்கக்கூடிய இதுவும் நமக்கு ஏ ஆல்ஃபபெட்ஸ் ரெண்டு சேர்ந்த அந்த ஃபியூஷன் பாயிண்ட்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், 1,4 ட்ரைஅசோலோ பென்சோடையசெபீன் சொல்கிறோம். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் ஃபியூஷன் பாயிண்ட் இந்த இடம் வரைக்கும் நம்ம சொன்னது. இது நம்ம வந்து தனியாக ஸ்லைடில் போட்டு பார்த்தோம். இது வந்து பென்சோடையசெபீன், இது ட்ரைஅசோலோ. இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகக்கூடிய இடம் 4,3Aன்னு பார்த்தோம். ஓகே. தென் இப்போ ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரக்சருக்கு நம்ம ஃபஸ்ட்டில் வந்து நம்ம நம்பர் கொடுக்குறோம். நம்பரிங் கொடுக்குறீங்க, ரெண்டு ஃபியூஸ்டான இடத்துல நம்பர் கொடுக்கும்போது ஸோ இது நம்பர் 1, இது நம்பர் 2, இது நம்பர் 3, இது நம்பர் 4, இது 5, இது 6, இது 7, இது 8, இது 9. ஓகே. 9 10. ஓகே. சரி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐயூபேக் நேம் பார்க்குறோம். ஓகே. ஸோ இந்த 8th போர்ஷனில் யார் இருக்கா, சிஎல். ஸோ 8th போர்ஷனில் யார் இருக்கா, சிஎல். அப்போ சிஎல் தான் நம்ம என்ன பேர் கொடுக்கோம், குளோரோ. அப்போ 8 குளோரோ. சரியா. ஸோ 8 குளோரோ. இது ஒன் வேர்டில் கூட கேட்டிருக்காங்க போர்டு எக்ஸாமில். எப்படி என்ன கொஷின்ஸ் ஆனால் அல்ப்ராசோலமில் குளோரின் ஆட்டம் என்ன பொசிஷனில் இருக்குது, ஸோ அப்போ என்ன நம்பரிங்கில் இருக்குது, 8 குளோரோ. ஸோ இது ஒன் வேர்ட்லேயும் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. 8ல் குளோரோ அண்ட் 1ல் நமக்கு யார் இருக்கா, CH3. ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பேர் கொடுப்போம், 1 மெத்தில். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் C6H5. உங்களுக்கு அது தெளிவாக தெரியுதான்னு தெரில. ஸோ C6H5 அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஃபினைல். இது 6வது பொசிஷனில் இருக்கிறனால இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், 6-ஃபினைல். இந்த ஸ்ட்ரக்சரை 6-ஃபினைல். 6க்கு நம்பர் கொடுத்துருக்கீங்க, C6H5க்கு ஃபினைல். ஓகே. தென் அடுத்து இந்த 4th பாயிண்ட் வந்து நமக்கு சேச்சுரேஷனாக இருக்குது. ஸோ சேச்சுரேஷன் மீன்ஸ் ரிமூவ் த டபுள் பாண்டு வந்து நமக்கு ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அதனால இந்த இடத்த நம்ம 4Hன்னு போடுறோம். ஸோ அப்போ 4H அண்ட் அதுக்கப்புறம் இதை நம்ம என்ன சொல்கிறோம், மைனர் ரிங்கான இதை ப்ரிஃபிக்ஸில் எழுதுகிறோம். ஸோ ட்ரைஅசோலை நம்ம ப்ரிஃபிக்ஸில் எழுதும்போது 1,24 ட்ரைஅசோலோ. இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆன பாயிண்ட் 4,3A அண்ட் இந்த ரிங்குக்கு பேர் 1,4 பென்சோடையசெபீன் அப்படின்னு பார்த்தோம். ஓகே. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அல்ப்ராசோலம் அப்படின்னாலே என்ன ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்சோடையசெபீன். ஸோ நேம் வச்சே சொல்லிடலாம், பென்சோ மீன்ஸ் பென்சின் ரிங். ஓகே. இந்த பென்சின் ரிங். டைனா ரெண்டு, யாரு அஸ்னா யாரு, நைட்ரஜன். ஸோ நைட்ரஜன். எப்னா யாரு, 7 மெம்பர்ட் ரிங். இது 7 மெம்பர்ட் ரிங். ஸோ அப்போ இது டபுள் பாண்ட் இருக்கிறனால இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அன்சாச்சுரேட்டட். அதனால INEயில் முடிக்கிறோம். ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், பென்சோடையசெபீன். தென் அடுத்து அதை எப்படி போட்டோம், நம்ம நம்பரிங் எல்லாம் நம்ம தனி ஸ்லைடில் பார்த்தோம். ஓகே. 1,4 பென்சோடையசெபீன்
அந்த மைனர் ரிங்கான இதை நம்ம ப்ரிஃபிக்ஸில் எழுதுகிறோம். அது 1,2,4 ட்ரைஅசலோ. இவங்க ரெண்டு பேரும் ஃபியூஸ் ஆகிற பாயிண்ட்டு 4,3A. சரியா? ஸோ இந்த ஃபோர்த்து பாயிண்ட் வந்து நமக்கு சேச்சுரேட்டடாக இருக்கிறதுனால தட் மீன்ஸ் பாண்ட் இல்லை, அதனால நம்ம அதை என்ன போடுறோம் 4H. அண்ட் சிக்ஸ்த்து போர்ஷனில் நமக்கு யார் இருக்கா C6H5. C6H5னா யார் ஃபினைல். அண்ட் எயித்து போர்ஷன்ஸில் யார் இருக்கா நமக்கு குளோரோ. அண்ட் ஒன்னாவது போர்ஷனில் யார் இருக்கா மெத்தில். ஓகே, ஸோ எயித்து போர்ஷன் குளோரோ, ஒன்னாவது போர்ஷன் மெத்தில். ஓகே, ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம் ஐயூபேக் நேம் எழுதுகிறோம். ஸோ பேசிக் நியூக்ளியஸ் 1,4 பென்சோடையசெபின். ஸோ அதை ஐயூபேக் நேமோட கடைசியில் எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட நம்ம யூசஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்சோமீனியாவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் இன்சோமீனியா மீன்ஸ் ஸ்லீப்லெஸ்னஸ். ஓகே, ஸோ தூக்கம் இல்லாமல் இருந்தால் ஸோ அந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்டாகவும் நம்ம இதை வந்து என்ன யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆன்சைட்டி, பேனிக் டிஸார்டர் அண்ட் ஆன்டி டிப்ரெசண்டாகவும் இந்த அல்ப்ராசோலம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு கிளாஸ் வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். தேங்க்யூ.